அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் நம்ம நாயன்மார்களுடைய வரலாற பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாட்டய நாயனார் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாற பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல நாம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்கள அல்லது பிழைகள் இருந்தாலும் அந்த கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள நான் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நாம இன்னைக்கு பதிவுக்கு போலாம். 63 நாயன்மார்களுடைய வரலாற்ற நாம ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற நம்ம பார்த்துட்டு வரோம் நம்மளுடைய சேனல்ல. அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறிவாட்டய நாயனார் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாற தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளாண் மரபுக்குடியில பிறந்தவர். வேளாண்னா விவசாய தொழில் செய்து வருகின்ற ஒரு மரபுல பிறந்த ஒரு அடியவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அடியவர்களைப் போல இவரும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான அடியார் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவனடியார்களை சந்தித்தால் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ, என்ன விதமான பணிவிடைகள நம்ம செய்யணுமோ, அந்த அளவுக்கு இவர் வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்து, அதன் பிறகு வந்து தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஓட்டிக் கொண்டிருந்தார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைவனுக்கு அமுது படைத்து, அதாவது சாதம் படைத்து, அதன் பிறகு அதில வந்து நம்ம மனிதர்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுவார்களோ, அதுபோல இறைவனுக்கும் படைக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணம் வந்து அவருடைய மனதில இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து அன்னம் படைச்சு சுத்தமான அன்னம், அதாவது சாதாரண அன்னம் கிடையாது. சுத்தமான அன்னம், அதாவது நல்ல நல்ல நெல்லை கொண்டு உமியை நீக்கி அதிலிருந்து வரக்கூடிய அரிசிய வெண் சாதத்த வந்து அவரு படையல் போட்டு, கொஞ்சம் கீரை, கொஞ்சோண்டு ஏதாவது தொட்டுக்க ஏதாவது ஒரு மாவடு, அதுபோல ஏதாவது ஒரு செய்து இறைவனுக்கு படைப்பதை இவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில அடியார்கள் வந்தாலும், அடியார்களுக்கு உண்டான பணிவிடையும் அவர் செய்து வந்து வருவது அவருடைய வழக்கமாக, வாடிக்கையாக இருந்திருக்கிறது. அப்படி பண்ணும் பொழுது, இவருடைய செல்வங்கள் எல்லாம் கரைந்து வருகிறது. அதாவது இறைவனுக்கு செய்ய இறைவன் இவரை சோதிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய செல்வங்கள் எல்லாம் போய்விட்டது. செல்வங்கள் எல்லாம் போயி இவர் வறுமை நிலையை எய்துகிறார். வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதாவது இழந்த செல்வங்கள் அத்தனையும் இவரிடத்துல இப்ப எதுவுமே இல்ல. அதனால வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இடத்துல போய் வேலை செய்றார். கூலிக்கு வேலை செய்றார். அதாவது இவர் வந்து ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருந்து எத்தனை பேரை இவர் வேலை வாங்கினாரோ, அதற்கு நேர்மாறாக இவர் போய் ஒரு இடத்துல வேலை செய்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அந்த அளவிற்கு இவர் வந்து அந்த தொண்ட செய்து வருகிறார். அத விடாம செய்து வருகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி செய்யும் பொழுது, ஒரு இடத்துல போய் இவர் வந்து வேலை கேட்குறாரு. அவங்களும் வேலை குடுக்குறாங்க. அதில கிடைச்ச வருமானத்த வச்சு இறைவனுக்கு அமுது படைச்சுட்டு, அந்த சாதத்த படைச்சுட்டு, அதுக்கப்புறமா இவர் சாப்பிடுறது, இவருடைய மனைவி சாப்பிடுறது இப்படின்னு சொல்லி, இவருடைய காலம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு எங்க தேடியும் வேலை கிடைக்கல. அதாவது என்ன வேலைன்னா, மூட்டை தூக்குறதோ, இல்ல வந்து ஒரு 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 ஆட்களுக்கு வந்து துணி துவைத்து கொடுப்பதோ, இல்ல வேற ஏதாவது வேலை செய்து கொடுப்பதோ, அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்த வைத்து, பொருளை வைத்து பொருள் வாங்கி, அதன் பிறகு அன்னம் படைச்சு இவர் வந்து பண்ற வழக்கமா இருந்தது. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலை எங்கேயுமே கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவர் வந்து ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்கிற தருணத்தில, அந்த வழியா போகும்பொழுது ஒரு கதிர் அறுக்க வேண்டிய ஒரு வேலை வருது. அதாவது வயல்வெளியில கதிர் அறுக்கிற வேலை வருது. அங்க போய் இவரு வந்து நான் அறுத்து குடுக்குறேன். எனக்கு அதுக்குண்டான கூலி குடுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் கேட்கிறார். இந்த அடியவர் சொல்றத கேட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களும் வந்து அந்த வேலைய குடுக்குறாங்க. அதற்கு கிடைக்கிற காச வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அமுது வாங்குவதற்காக அதாவது அன்னம் வாங்குவதற்காக இவங்க போய் அன்னமெல்லாம் வாங்கி, அதன் பிறகு வந்து அத வந்து ஒரு கூடையில வச்சு இறைவனுக்கு படைப்பதற்காக செல்கிறார்கள். படைக்கிற வேலையில பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே ஒரு 3 நாள், 4 நாள் சாப்பிடாம, உணவு எதுவும் எடுத்துக்காம, எந்த விதமான ஒரு சாப்பாடும் இவர் எடுத்துக்காம இருந்ததால, இவருக்கு மயக்க நிலை ஏற்படுகிறது.
அந்த மயக்க நிலை ஏற்படும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, கீழ விழுந்துறாரு. கீழ விழும்பொழுது தான் எடுத்துக்கொண்டு வந்திருந்த அந்த அன்னம், சமைத்து கொண்டு வந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்துட்டோனே இறைவனுக்கு படைக்க வேண்டிய இந்த உணவு வந்து கீழ விழுந்துடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, இறைவனுக்கு படைக்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த கதிர் அறுத்த நெல் கருதெல்லாம் அறுத்தாரு பார்த்தீங்களா? அந்த கத்திய எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொள்வதற்காக கழுத்துக்கிட்ட அந்த கத்திய கொண்டு போறார். கொண்டு போன உடனே ஒரு கை பூமியிலிருந்து வந்து அது அவருடைய அந்த அறுப்பதற்குண்டான கழுத்தை அறுப்பதற்குண்டான செயலை தடுக்குது. அது யாருடைய கை என்றால், சாட்சாத் இறைவனுடைய கைதான். இறைவன் உடனே சொல்றாரு, "உங்களுடைய பக்தியைக் கண்டு, நீ செய்த பக்தியும், உன்னுடைய மனைவிமார் செய்த பக்தியும் கண்டு நான் ரொம்ப அதிசயித்துட்டேன். நீயும் என்னுடைய அடியாவர்கள் வரிசையில இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து, அந்த அடியவர்கள் 63 நாயன்மார்கள்ல நீயும் ஒருவனா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு, ரிஷப வாகனத்தில அம்பாள் சமேதராக, தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார் இறைவன். இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்ட நாம எக்காரணத்த கொண்டும் நிறுத்தக்கூடாது. எப்படியாவது செய்யணும். அவருக்கு செய்ய வேண்டிய தொண்ட நம்ம செய்யணும் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இந்த அறிவாட்ட நாயனார் அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்கிறது. நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த அறிவாட்ட நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டோம். இது போன்ற அடுத்த நாயன்மாருடைய வரலாற்றை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரைக்கும் உங்களின்